முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகைகளை கொண்டு நம் நோய்களை நாம் எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிறு தேல் கொடுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான செடி வகை தாவரம். பார்ப்பதற்கு பார்த்திங்கன்னா வெண்மை நிறமான சிறு சிறு பூக்களை கொண்டிருக்கும். இதோடைய இலை பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு வெற்றிலை போலவே தோற்றமளிக்கக்கூடிய இலைகளை கொண்டிருக்கும். களிமண் பூமிகளில், வயல் வரப்புகளில், தரிசு நிலங்களில் பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய செடி இந்த சிறு தேல் கொடுக்கு. இந்த சிறு தேல் கொடுக்கை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். வெளியிலிருந்து உடலை பாதிக்கின்ற நோய் கிருமிகளால் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா காச நோயை சொல்லலாம். இன்றைக்கு டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவாலான பிரச்சனையாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு வகையான நோய் கிருமிகளாலும் டியூபர்குலோசிஸ் ஏற்படும் போது நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் தெரப்பின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிகிச்சை ஒரு குறிப்பிட்ட நாள் வரையிலும் தான் வேலை செய்யுது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மருந்துகளுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் போகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. ட்ரக் ரெசிஸ்டண்ட் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த வகையான ஆன்டிபயோட்டிக்ஸுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாத பாக்டீரியாக்கள் இன்றைக்கு நிறைய ஆகிவிட்டன. இன்றைக்கு மருத்துவ உலகத்தில் மிகப்பெரிய சவால் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இந்த சிறுதேல் கொடுக்கை பொறுத்தவரையிலும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கக்கூடிய மூலிகை மருந்துன்னு சொல்லலாம். இப்போ ஒரு 50 வருடமாக தான் நம்ம டியூபர்குலோசிஸை பற்றியும் டியூபர்குலோஸுக்கு கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் தெரப்பியை பற்றியும் கேள்விப்படுறோம். ஆனால் 5000 வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா பாரம்பரிய மருத்துவத்திலேயே டியூபர்குலோசிஸை பற்றி சொல்லியிருக்காங்க. க்ஷயரோகம் அப்படின்னு பேர். உடலில் இருக்கக்கூடிய, உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய சாப்பிட சத்துக்களை உறிஞ்சி உடலில் சேர்க்க வேண்டிய காரணிகள் பழுதடையும் போது உடல் நாளுக்கு நாள் பலவீனமாகி நெஞ்சு பகுதியில் அதிகமான சளி சேர்ந்து அதன் பிறகு மரணம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் அந்த க்ஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோயுடைய குறிகள். இது பார்த்திங்கன்னா 100% டிட்டோவாக எங்கே சூட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா டியூபர்குலோசிஸ்க்கு தான் சூட் ஆகுது. ஸோ அப்போ எப்படி டியூபர்குலோசிஸ் அந்த காலத்தில் மேனேஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு இந்த சிறுதேல் கொடுக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் ஒரு 30 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு 48 நாட்கள் புளிப்பு உப்பு இல்லாத ஒரு உணவை உட்கொண்டு கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா எவ்வளவு நாள் பட்ட இன்ஃபெக்ஷியஸ் டியூபர்குலோசிஸாக இருந்தாலும் அது மறைந்து போகிறத பார்க்கலாம். இன்றைக்கி லிம்ஃபடினைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிரச்சனை. உடலில் இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள் எல்லாம் வீங்க ஆரம்பிக்குது. அவங்களுக்கு டிபி டெஸ்ட்டு, கேன்சர் டெஸ்ட்டு, இது சம்மந்தப்பட்ட எல்லா டெஸ்ட்டு எடுத்து பார்த்தாலும் எல்லாமே நார்மலாக இருக்குது. ஆனால் கழுத்து பகுதியில், மார்பு பகுதிகளில், அக்கல் பகுதிகளில், தொடை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த லிம்ஃப் கிளாண்ட்ஸ்லாம் வீங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இதுக்கு லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு பேர். இதற்கு எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆன்டிபயோட்டிக் தெரப்பி கொடுத்தாலும், சில நேரங்களில் ஸ்டீராய்ட் சம்மந்தப்பட்ட மருந்துகளை கொடுத்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் உடலில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படுவது இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்யக்கூடிய சக்தி சிறுதேல் கொடுக்குக்கு உண்டு. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த லிம்ஃபடினைட்டிஸ் ஏற்படும் போது 2 வகையாக சிறுதேல் கொடுக்க உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம். ஒன்று 30 மில்லி காலை இரவு உணவுக்கு முன்பு அந்த செடியுடைய சாறு. இன்னொன்று 15 மில்லி சிறுதேல் கொடுக்குடைய சாரும் 15 மில்லி முருங்கைக்கீரையிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய சாரும் ஒன்றாக கலந்து உள்ளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறத கூட நம்ம பார்க்குறோம். அதே போல் சொறி, சிரங்கு, நீரிழிவு நோயினால் ஏற்படக்கூடிய புண்கள், வெரிகோஸ் வெயினால் ஏற்படக்கூடிய புண்கள், இதற்கும் பார்த்திங்கன்னா இந்த சிறுதேல் கொடுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. நம்ம சிறுதேல் கொடுக்கக்கூடிய இலைகளை எடுத்து நல்லா அரைச்சி ஒரு மை போல் செஞ்சு அதை ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் தடவி காயம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதை அப்படியே சுற்றி வைத்து லேசாக கட்டிவிட வேண்டும். இதை தினசரி இரவு நேரங்களில் கட்டி வைத்து பகல் நேரங்களில் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை ஒரு மாத காலம் தொடர்ந்து உபயோகப்படுத்தி கொண்டு வந்தாலே எவ்வளவு நாள்பட்ட வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும், சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற ஆறாத புண்ணாக இருந்தாலும் மறைந்து போகிறத பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மருந்துகளை உட்கொண்டும்
இன்சுலின் சம்பந்தப்பட்ட ஊசிகளை எடுத்துக்கொண்டாலும் கூட நம்ம உடம்புல மிக அதிகமான அளவில் சர்க்கரையோட அளவில் மாற்றம் இல்லாமல் ஆகிறது. இன்சுலின் ரெசிஸ்டன்ட் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படிங்கிறது இன்றைக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு நோயாக இருக்கிறது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கு 50 யூனிட் 30 யூனிட் வரை இன்சுலின் எடுத்துக்கொண்டால் கூட 300 500ன்ற அளவுக்கு அவங்க ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு இருக்கிறது. அவங்களுடைய 3 மாத ஆவரேஜ் சுகர் பார்த்திங்கன்னா எப்போவுமே 10 12ன்னு இருக்கிறது. இந்த பிரச்சனையை குறைப்பதற்கு கூட சிறுதேல் கொடுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. சிறுதேல் கொடுக்கு முழு தாவரத்தையும் எடுத்து நிழலில் உலர்த்த வேண்டும். பிறகு அதை நன்றாக சூரணம் செய்து துணியில் வைத்து சலித்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு தேக்கரண்டி, அதாவது 5 கிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட ஆரம்பித்தாலே மிக மிக வேகமாக பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். சர்க்கரை நோய் இருக்கவங்க எல்லா ஆண் பெண் இருவருக்குமே ஏற்படுகின்ற பொதுவான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு தொந்தரவு. அதுவும் 60 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களாக இருந்து அவர்களுக்கு ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்ததுன்னா நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை, 3/4 மணி நேரத்திற்கு ஒரு முறை எழுந்து அவங்க ஒன்றுக்கு போயிட்டே இருக்கணும். இரவு நேரத்தில் தூங்க முடியாததுனால பகல் நேரத்தில் அவங்க உடம்பு கடுமையான அசதிக்குள்ளாகிறதையும் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்க சிறுதேல் கொடுக்கு எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல், பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த சாம்பலை நம்ம அதிகமாக மருந்துக்கு பயன்படுத்துகிறத பார்க்குறோம். ஏன்னா சிறுதேல் கொடுக்கு அப்படிங்கிறது வருடம் முழுவதும் கிடைக்கின்ற ஒரு தாவரமாக இருப்பதில்லை. ஸோ சிறுதேல் கொடுக்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த செடியை நன்றாக நிழலில் உலர வைக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு பெரிய கடாய் மாதிரி ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை எடுத்து அதுக்குள்ளே போட்டு அதை எரித்து விட வேண்டும். எரிந்து சாம்பலான அந்த சாம்பலுக்கு 2 மடங்கு அதிகமாக தண்ணீரை சேர்த்து நன்றாக கலந்து விட வேண்டும். பின்பு அதை எரித்து எடுக்கக்கூடிய, நன்றாக அதை கொதிக்க வைத்து மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை மட்டும் 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயும் சரி, சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வேகமாக குணமடைகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, சிறுதேல் கொடுக்கை பொறுத்தவரையிலும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய அரசினுடைய 7வது ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் பல்வேறு விதமான ஊதிய உயர்வுகள் தொடர்பான விஷயங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது பலத்த விவாதங்களையும் கேள்விகளையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது பதவி உயர்வு என்பது அல்லது சம்பள உயர்வு என்பது இனிமேல் அது அவர்களுடைய செயல்திறனின் அடிப்படையில் தான் வழங்கப்படும் என்கிற ஒரு விஷயம் அது. அதாவது சிறப்பாக செயல்படக்கூடிய அரசு ஊழியர்களுக்கே பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வும் அளிக்கப்படும். அதாவது இயற்கையாக ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் பணியாற்றினாலே அவருக்கு பணி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கும் என்பதற்கு பதிலாக அவர்களுடைய செயல்திறனின் அடிப்படையில் அது மதிப்பிடப்படும் என்கிற ஒரு பரிந்துரையை இன்றைக்கு ஊதியக்குழு வழங்கியிருக்கிறது. அதையும் மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மேலோட்டமாக பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றும் என்று சொன்னால், இது ஒரு சிறந்த ஒரு ஏற்பாடு தானே. ஏனென்று கேட்டால், மக்களுக்கு ஏற்கனவே அரசு ஊழியர்கள் சரியாக செயல்படுவதில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக இருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு உண்மையும் கூட. ஏனென்றால் நிறைய அரசு அலுவலகங்கள் நிறைய ஊழியர்கள் பணிக்கு வந்தாலும் செயல்படாமல் இருப்பதும் அல்லது தங்களுடைய பணிகளை செய்யாமல் இருப்பதும் காலம் தாழ்த்துவதும் இந்தியா முழுக்க இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. ரெட்டேபிசம் என்று சொல்லக்கூடிய அரசாங்க அலுவல் நடைமுறைகளை பயன்படுத்தி கொண்டு பணி செய்யாமல் இருப்பதை பலரும் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இணையாக இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அதாவது இந்த
ஒவ்வொரு அலுவலகத்திலும் மிக கடுமையான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு கமிட்மெண்ட் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு ஒரு அக்கறை கொண்ட ஊழியர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ஒருவருக்கு தோன்றலாம், அது நல்ல விஷயம்தானே, சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வு என்பது அல்லது பணி உயர்வு என்பது கொடுத்தால் என்று. ஆனால் இந்த அப்ரைசல் என்று சொல்லக்கூடிய செயல்திறனின் அடிப்படையில் ஒருவருக்கு பதவி உயர்வு வழங்குவது அல்லது ஒருவருடைய பணியை மதிப்பிடுவது என்பது இந்தியாவில் எப்படி நடைமுறைகள் இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நமக்கு புரியும். இப்பொழுது நிறைய தனியார் நிறுவனங்களில் இத்தகைய ஏற்பாடு இருக்கிறது. அதாவது ஊழியர்களை வேலையை விட்டு அனுப்புவது அல்லது அவர்களை பதவி உயர்வுகளை மறுப்பது, அவருடைய சம்பளத்தை குறைப்பது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இதை ஒரு வழிமுறையாக பல தனியார் ஐடி நிறுவனங்கள் பயன்படுத்துகின்றன. நிறைய பேர் அப்படி இந்த அப்ரைசல் முறையில் பணியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார்கள், வேலை இழப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆக இது தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான ஒரு விஷயமாக அது இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இது ஒரு புறம். அரசு அலுவலகங்களில் இதை கொண்டு வருவதன் மூலமாக என்ன நடக்கும் என்பதை நாம் பார்ப்போம். உதாரணமாக பெஞ்ச்மார்க், அதாவது இதுதான் சிறப்பான செயல், இந்த அளவில் தான் இந்த சிறப்பான செயல் நடைபெற முடியும் என்பதற்கான அளவுகோல் ஏதாவது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் நம்முடைய அரசு துறைகளில் உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கின்றன, சேவை சார்ந்த துறைகள் இருக்கின்றன, பாதுகாப்பு சார்ந்த துறைகள் இருக்கின்றன, இப்படி பல துறைகள் இருக்கின்றன. இப்பொழுது ஒரு சேவை சார்ந்த துறைகள் என்றே வைத்துக்கொள்வோம். ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய பணிகளுக்கு ஒரு டார்கெட் விதிப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமா? அப்படி ஒரு டார்கெட் உருவாக்கப்பட்டிருக்கிறதா? ஏனென்றால் தனியார் நிறுவனங்கள் அப்படி சில வழிமுறைகளை உருவாக்கி இருக்கின்றன. இன்னொன்று, லாப நோக்கத்தோடு மட்டும் செயல்படக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அத்தகைய சில திட்டவட்டமான இலக்குகளை நிர்ணயிப்பதும் சுலபமானதும் கூட. ஆனால் அரசு அலுவலகங்களில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன. ஒரு அரசினுடைய ஒரு திட்டத்தை செயல்படுத்துகிற ஒரு அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒன்று, அந்த அதிகாரிகளினுடைய செயல்திறன் மட்டுமே அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறதா இல்லையா என்பதை அங்கு தீர்மானிப்பதில்லை. மாறாக அரசியல் ரீதியாக கொடுக்கப்படுகிற அழுத்தங்கள், அரசினுடைய நிதி ஒதுக்கீடுகள் ஒழுங்காக வந்து சேர்கிறதா, இப்படி பல விஷயங்கள், பல கேள்விகள் அங்கு எழுப்பப்படுகின்றன. அல்லது ஒரு துறை வேலை செய்கிற போது மற்ற துறைகள் அதற்கு ஒத்துழைப்பளிக்கின்றனவா என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த நடைமுறை சிக்கல்களை எல்லாம் தீர்த்தால் மட்டுமே ஒரு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அதிகாரிகள் கூட சுதந்திரமாக செயல்பட முடியும். அதற்கு ஒரு தடை இருக்கிறது. இன்னொன்று, அரசு அலுவலகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய லஞ்ச லாவண்யங்கள். உதாரணமாக, ஒரு அதிகாரி சிறப்பாக செயல்பட்டால் கூட, செயல்பட விரும்பினால் கூட, அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி யாரிடமிருந்தாவது லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த பணியை தாமதப்படுத்தலாம் அல்லது சில பணிகளை துரிதப்படுத்தலாம். அந்த அடிப்படையில் தான் நிறைய ஒரு லஞ்சம் சார்ந்த காரணங்களுக்காக, அதாவது தாமதப்படுத்துதல் என்பதே லஞ்சம் பெறுவதற்கான ஒரு உத்தியாக அரசு அலுவலகங்களில் பயன்படுத்தப்படுகிறது. பல இடைநிலை அதிகாரிகள் உயர் அதிகாரிகளால் தொடர்ந்து இது போன்ற லஞ்சத்திற்காக நிர்பந்திக்கப்படக்கூடிய, அதாவது உங்கள் வேலையை செய்யாமல் இருங்கள், தாமதப்படுத்துங்கள் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் அரசு அலுவலகங்களுக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி இந்த விஷயங்களை நேர்மையாக செயல்படுத்துவது? ஏனென்றால் நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறீர்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்தை நேர்மையாக செயல்படுத்துவதற்கான ஒரு சமூக சூழல் அல்லது ஒரு பணிச்சூழல் என்பது அங்கு இருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அப்படிப்பட்ட ஒரு பணிச்சூழல் என்பது நம்முடைய அரசு அலுவலகங்களில் இருக்கிறதா என்பது மிக முக்கியமான கேள்வி. இந்த கேள்விகளுக்கு பதில் தேடினால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு நாம் எப்படி தீர்வு காண்பது என்கிற ஒரு இடத்திற்கு நாம் வந்து சேர முடியும். இதில் இருக்கக்கூடிய இன்னும் பல விதமான நடைமுறை சிக்கல்களை நாம் பார்ப்போம். உதாரணமாக, ஒரு அரசு ஊழியர் அவர் அந்த பணியை ஒரு அலுவலகத்தில் செய்கிற போது ஒரு தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய பழிவாங்குகிற உணர்ச்சிகள் இதில் எப்படி செயல்படும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஒரு உயர் அதிகாரிக்கு ஒரு இடைநிலை அதிகாரியையோ ஒரு கீழ்நிலை ஊழியரையோ பிடிக்கவில்லை, அவர் மீது அவருக்கு வெறுப்பு இருக்கிறது, இவருக்கு முரண்பாடுகள் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இந்த பெஞ்ச்மார்க், இந்த குட் அல்லது வெரி குட் என்கிற இந்த நிலையை இந்த இடைநிலை அதிகாரியோ அல்லது அடிமட்ட அதிகாரியோ எட்டிவிட்டார்களா இல்லையா என்பதை நிர்ணயிக்கக்கூடிய பொறுப்பில் அந்த உயர் அதிகாரி தான் இருக்கிறார். அப்போது அவர் எழுதுகிற ரிப்போர்ட் அல்லது அவர் கொடுக்கிற அந்த மதிப்பெண், அந்த மதிப்பீடு தான் இவருடைய பதவி உயர்வையோ அல்லது இவருடைய ஒரு ஊதிய உயர்வையோ தீர்மானிக்கும் என்று சொன்னால், அரசு அலுவலகங்களுக்குள் ஒரு விதமான கடுமையான ஒரு ஒடுக்குமுறையும் பழிவாங்குகிற உணர்ச்சியும் மேலோங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உண்மையில் இந்த சட்டம் என்பது
இந்த விதி என்பது அமலுக்கு வந்தால் நிறைய பேர், அதாவது மேலதிகாரிகளோடு ஒத்துழைக்க மறுக்கிற நிறைய இடைநிலை அதிகாரிகள் அல்லது அடிமட்ட ஊழியர்கள் பெருமளவிற்கு பாதிக்கப்படுவார்கள் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் எந்த விதமான ஒரு ஜனநாயகத்தன்மையும் இல்லாத நம்முடைய அரசு அமைப்புகளுக்குள்ளாக இதை எப்படி செயல்படுத்துவது? அல்லது அரசு உயர் அதிகாரிகள் தங்களை மன்னர்களைப் போல அரசர்களைப் போல நினைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாட்டில் எப்படி இதை நீங்கள் நேர்மையாக ஜனநாயக ரீதியாக செயல்படுத்துவது? இதற்கெல்லாம் தீர்வுகளே இல்லையா என்றால் இருக்கிறது. ஆனால் இது தீர்வு அல்ல. மாறாக விதிமுறைகள் வகுக்கப்பட வேண்டும், இலக்குகள் தீர்மானிக்கப்பட வேண்டும். உதாரணமாக ஒரு அரசு சார்ந்த துறைக்கு ஒரு குறிப்பிட்ட சமூக நலத்திட்டத்திற்காக ஒரு பெரிய அளவிற்கு நிதி ஒதுக்கீடு வருகிறது. அந்த நிதி செலவழிக்கப்படாமலேயே திரும்ப அரசிற்கு திரும்பிச் செல்கிறது, மத்திய அரசிற்கு திரும்பிச் செல்கிறது என்றால் அது போன்ற விஷயங்கள் நாம் என்றைக்காவது ஒரு விசாரணை நடத்தியிருக்கிறோமா? அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நாம் விசாரித்திருக்கிறோமா? அவர்கள் ஏன் அந்த நிதியை பயன்படுத்தவில்லை என்று நாம் கேட்டிருக்கிறோமா? இப்படிப்பட்ட அடிப்படையான விஷயங்களை செய்தாலே அரசு நிர்வாகம் பெருமளவிற்கு சீர்படும். அதேபோல் அதிகாரிகள் தொடர்பாக வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை விசாரிக்கிற முறையிலும் நிறைய குறைபாடுகள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் சரி செய்தாலே நிர்வாகம் சீர்படும். மாறாக பதவி உயர்வுக்கும் ஊதிய உயர்வுக்கும் அவர்களுடைய தகுதியை பற்றிய இந்த விசாரணையையும் சம்பந்தப்படுத்துவது பல குழப்பங்களுக்கு இட்டு செல்லும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இசையறிஞர் பேராசிரியர் கலைமாமணி கிரிஜா ராமசுவாமி. ஒரு இசை அறிஞரா, இசைத்துறையில் இவங்களுக்கு இருந்த ஆர்வம், இவங்களுடைய அனுபவம், ஒரு 20 ஆண்டு காலம் ஒரு இசைக்கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்த அனுபவம்னு பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு இசை அறிஞரா, கல்லூரி பேராசிரியரா, இசை பேருரையாளரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். நன்றி. இசை அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிறைய பாடல்கள் பாடிட்டுருக்கீங்க, தமிழ் பாடல்களும் தமிழ் பண்ணும் பாடியிருக்கீங்க. இசை கல்லூரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அதில் பணிபுரிந்த அனுபவம் இருக்குது. விரிவுரையாளராக, பேராசிரியராக, கல்லூரி முதல்வராகவும் பல ஆண்டுகள் இருந்திருக்கீங்க. ஸோ இப்போ இசை அப்படின்னு வரும்போது இது எங்கிருந்து உங்களுக்கு ஆரம்பமானது? உங்கள் குடும்பம், சூழல், இதில் யார் உங்களுக்கு குருவாக இருந்தாங்க? இந்த பயணம் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிகள்னு எல்லா விஷயத்தையும் எங்கள் நேர்களோட முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல உங்களோட இசை அனுபவம் அப்படின்னு நம்ம பேசும்போது உங்களுடைய பாரம்பரியம் பற்றி சொல்லுங்கள். இதை எப்படி கற்றுக்கிட்டீங்க, யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க, அதுலேருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். நிச்சயமாம்மா. அதாவது முதல் எனக்கு அந்த 3 வயசுலேருந்து இசையில் ரொம்பவே எனக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு என்னுடைய தாயார் திருமதி சங்கீத வித்வான் சாவித்ரி ஸ்ரீனிவாசன் அவர் தான் எனக்கு சரி இவளுக்கு நல்ல பாட்டு வரும், நல்ல குரல் இருக்குது, இவளுக்கு சொல்லித்தரலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. உட்காத்தி வச்சு சொல்லி கொடுத்தா சின்ன குழந்தை தானே, அப்படியே உட்காந்து ஒரு இடத்துலலாம் உட்காந்து கற்றுக்க மாட்டேன். ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் முசிறி சுப்பிரமணியர் இருந்த பேரில் படிச்சிருக்காங்க. அப்படி படிக்கும்போது அவங்க வீட்டிலலாம் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நான் அதை கேட்டுட்டு நான் அதை பாடின்னு இருப்பேன். அப்போது அந்த 3 வயசில், அந்த சின்ன வயசில் இருந்துட்டு இருக்கும்போது இவங்க ஒரு பாடல் பாடின உடனே நான் என்ன பண்ணுவேன்னா அந்த 2 தொடப்பக்குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் அவங்க என்ன பாடுறாங்களோ அதை வாசிச்சுட்டு நானும் கூடவே பாடுவேன். அப்போது சரி இவளுக்கு நல்ல பாட்டு வரும், அதனால் நம்ம இவங்களுக்கு சங்கீதம் சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கு அன்னிலேருந்து இனி வரைக்கும் அம்மா தான் குரு. இப்போது அம்மா என்னோட இல்லை, இறைவனோட கலந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த சங்கீதத்தில் தான் என்னை முழுக்க அது ஆன்மீகமாக என்னை அப்படி வளர்த்துருக்காங்க. இன்னொன்று 5 வயசு இருக்கும்போது நான் யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் டக்குன்னு பதில் சொல்லுவேன். நான் படுக்குன்னு பேசுகிறாடி இவா, அதனால் இவளுக்கு ஹரிகதை சொல்லிக் கொடு, நல்லா வரும் அப்படின்னு எங்கள் பாட்டி, அம்மாவோட அம்மா சொன்னாங்களாம். சரி அதனால் என்ன அவங்களுக்கு ஹரிகதை சொல்லித்தரலாம் அப்படின்ட்டு ஒரு வாத்தியார், இசை பேரறிஞர் சைதை தேவாரம் நடராஜன், அவர் தான் என்னுடைய முதல் குரு ஃபார் ஹரிகதா, அதோட இசை பேருரை கற்றுக்கிட்டது. அதை தமிழ்லேயே தான் நான் பண்ணுவேன்.
நான் வந்து சம்ஸ்கிருதத்தில் எங்கே பண்ணணுமோ அங்கே சம்ஸ்கிருதத்தில் பண்ணுவேன். ஆனால் முழுக்க முழுக்க தமிழில் எனக்கு அதை பண்ணணும், தமிழ்லேயே எல்லாம் நிறையா சொன்னேன். ஏன்னா தமிழ்நாட்டில் நம்ம தமிழில் சொன்னால் தான் நிறையா பேருக்கு அது வந்து ஈஸியாக அது அப்ரோச் ஆகும் அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு அது போய் சேரும் அப்படிங்கிறதுனால நான் அதை தமிழில் அவர்கிட்ட அது கண்ணப்ப நாயனார், காரைக்காலம்யார், மார்க்கண்டேயர், இந்த மாதிரி ஒரு 3 ஹரிகதா அவர்கிட்ட நான் கற்றுண்டேன். அதில் ஆரம்பித்தோம். அப்போது அந்த வாத்தியார்கிட்ட கூப்பிட்டு, சார் என்னுடைய குழந்தைக்கு நீங்கள் பாட்டு ஹரிகதா இந்த இசைப்பேரரை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னாங்க. அவர் வந்து இத்தினோண்டு பொண்ணுக்காமா, ஐயா இதுக்கெல்லாம் என்னம்மா பாட்டு வரும், என்னம்மா நீ இப்போ போய் கேட்குறியா, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் வருஷம் போட்டோம். இல்லை சார், அவன் ஒன்றா பேசுவா சார், கொஞ்சம் சொல்லி நான் வந்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் சார், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேணாம், கொஞ்சம் ஆரம்பித்து வைங்க அப்படின்னு ஆரம்பித்து வச்சாங்க. முதல்ல எடுத்த உடனே சித்தி விநாயகன் வந்திடுவான், நல்ல சிந்தனையாவும் தந்திடுவான், பத்திசை அன்பர்கள் சித்தத்திலே நின்று பழுதர கலையை உணர்த்திடுவான் அப்படின்னு பாடினார். எனக்கு சின்ன வயசில் ரொம்ப கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. யார் என்ன பண்ணாலும் இமிட்டேட் பண்ணிவிடுவேன், உடனே பண்ணிவிடுவேன். அது பாட்டாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உடனே அப்படியே பண்ணிவிடுவேன். ஸோ இவர் பாடின உடனே நான் அதை திருப்பி உடனே பாடிட்டேன். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. கண்டிப்பாக சொல்லித்தரேம்மா அப்படின்ட்டு மறுநாள் தொடர்ச்சியாக எனக்கு வகுப்புக்கு வந்து எனக்கு எல்லாம் இதை பண்ணிட்டு இருந்தார், சொல்லி கொடுத்துருந்தார். அம்மா அதை எடுத்துன்னு வந்து அதை அவர் கிளம்பி போனதுக்கப்புறமா, நீ இதை பாடணும், இதை இப்படி பாடணும், இந்த ராகத்தை இப்படி தான் செய்யணும், இந்த ராகத்தில் இப்படி தான் பண்ணணும். ஏன்னா அதில் நிறையா தேவாரம் இருக்கும், திருவாசகம் இருக்கும், நிறையா உருப்படிகள்லாம் இருக்கும் இந்த தமிழ் கதையிலலாம். அதனால் அந்த தேவாரத்தெல்லாம் எப்படி பாடணும், பண் இசைப்படி பாடணும், பண் முறைப்படி தான் பாடணும் அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன்னா அவரே தேவார வாத்தியார்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த இசைப்பேரறிஞர் அவர் மூலியமாக தான் தேவாரமும் கற்றுண்டேன். ஸோ இப்படி என்னோடது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது. அப்புறம் காம்படிஷன்ஸ் எல்லாம் வந்தது. நிறையா மியூசிக், இந்த பாட்டு போட்டியெல்லாம் நிறையா வரும்போது தியாகராஜ சுவாமி தனியாக இருக்கும், முத்துசுவாமி தீட்சிதர் தனியாக இருக்கும், சுவாதி திருநாள் தனியாக இருக்கும், அப்புறம் தமிழ் இசை பாடல்கள்னு தனியாக இருக்கும். இதை எல்லாமே வந்து உட்காத்தி வச்சு எங்கள் அம்மா சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நான் எல்லாத்தையுமே கற்றுப்பேன், எல்லாம் பண்ணுவேன். என்னென்னா விளையாட்டு புத்தி ரொம்ப ஜாஸ்தி. என்னோடய ஏஜில் இருக்கிற பசங்களாம் நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. நான் அவங்கக்கிட்ட போயிட்டு, அம்மா என்னம்மா அவங்கெல்லாம் ஜாலியாக விளையாடுறாங்க, என்னையும் விளையாட விடுமான்னு. அது வேலைக்காகாது, அது உதவாது. பெரியவாளாக போனேன்னா அப்போ தான் நீ ஃபீல் பண்ணுவ, இந்த ஃபீல்டில் நம்ம வந்திருக்கோமே அப்பா எப்படி பெருமைன்னு. அப்போ பெருமைப்படக்கூடிய விஷயம் இது ஒன்று தான், அதெல்லாம் பெருமைப்படக்கூடிய விஷயம் கிடையாது, நீ விளையாடலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப மை மதர் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். ஆனால் அவங்கள கடைசி வரைக்குமே நான் வந்து என்னை அம்மான்னு நினைக்கிறத விட குருவாக தான் ரொம்பவே நினச்சிட்டு இருப்பேன். ரொம்ப பயம் ஜாஸ்தி, குரு பக்தி ரொம்ப, அதாவது நானே சொல்லக்கூடாது குரு பக்தி ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பயத்தோட, அந்த பயம் கலந்த மரியாதையோடு அந்த பாட்டெல்லாம் கற்றுப்பேன். ஸோ இப்படி நான் வந்து கற்றுண்டு காம்படிஷன்ஸ்க்கெலாம் போய் நிறைய இடத்துல முதல் பரிசெல்லாம் பெற்றிருக்கேன். தமிழிசை சங்கத்தில் கூட எல்லா தமிழிசை பாடல் போட்டிகள் எல்லாத்துலேயுமே வாங்கி, இசைப்பேரூர்லேயும் அங்கே ஒரே ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. ஏஜ் டிஃப்ரென்சஸ் ஜூனியர் சீனியர் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஒரே ப்ரைஸு. 24 வயசு இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களோட சேர்ந்து போட்டி எனக்கு வச்சா கூட அதில் வந்து எனக்கு அது முதல் பரிசு கிடச்சிது. எனக்கு அது ரொம்ப பெருமை. அதுவும் நான் பரிசெல்லாம் வந்து யார் கையெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நம்ம தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்கள், திரு காமராஜர் ஐயா, அதுக்கப்புறம் CN அண்ணாதுரை ஐயா, அவர்கள் கையாலலாம் நான் பரிசு வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் ரொம்ப பெருமை. சின்ன வயசுலேருந்து அந்த மாதிரி பரிசுகள்லாம் வாங்கியிருக்கிறது. ஸோ இப்படி என்னுடைய கலை தொடர்ந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறமா 1986, அதாவது 1986 பத்மா சேஷாத்ரி ஸ்கூலில் நான் வந்து பணிபுரியறதுக்கு போனேன். அங்கே சம்ஸ்கிருத ஆசிரியராக இருந்தேன், பாடல்கள் சொல்லி கொடுத்துருந்தேன், மியூசிக்கும் சொல்லி கொடுத்தேன், ஸ்லோகாஸும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு 8 வருஷம் வேலை, 9 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு 20 வருஷம் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் வேலை பார்த்தேன். தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் அங்கேயே தான் படித்தேனே. PUC குயின் மேரிஸ் காலேஜில் படிச்சுட்டு அங்கே போய் 2 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் டிகிரி படித்தேன். நான் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம், என்னடா இது ஒரு கேள்வி கேட்டால் இவங்க என்ன சொல்லிகிட்டே இருக்காங்களே பதில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் எதுக்காகனா ஞாபகம் இருக்கும்போது சொல்லிட்டா தான் உருவாக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது இந்த கல்லூரி படித்து முடிச்சுட்டு நான் டிகிரி படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னோட அந்த தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் படிக்கும்போது சில மாணவிகள்லாம் டிகிரி படிச்சிருந்தாங்க. நம்மளுக்கும் படிப்பு வருமே, நம்ம ஏன் வந்து இதையே வந்து இப்படி எடுத்துகிட்டு இருக்கோம், நம்ம வந்து டிகிரி படித்தா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படிங்கிற ஒரு இதில் அப்போ ஒரு ட்ரெண்டு அதெல்லாம். அதனால் அதை படித்தேன். அதை BA சம்ஸ்கிருத லிட்ரேச்சர் அதை பண்ணினேன்.
பண்ணிவிட்டு அதில் இது இருக்கும்போது என்சிசி, அதாவது நேஷ்னல் கேடட் கார்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த என்சிசியில் 1980 அப்போது இதுக்கு டெல்லிக்கு அனுப்பிச்சாங்க. ஆர்டிக்கு அனுப்பும்போது நான் கொஞ்சம் குள்ளந்தான். அதனால் என்னுடைய ஓசி என்ன பண்ணால், இவ எல்லாத்துலேயும் கெட்டிக்காரியாக இருக்கா, இந்த குள்ளந்தான் இவளுக்கு அடிபடுறது அப்படின்னு இத்தினோண்டு ஒரு இது. எங்கள் மேஜர் பகவந்தாஸ் அவங்க இப்போ உயிரோடு இல்லை, உயிரோடு இருந்தாங்கன்னா என்னை கொண்டு விடுவாங்க, ஏன் உண்மையை சொல்கிறேங்க. அப்படி எனக்கு ஒரு ஷூ ஒன்று பண்ணி கொடுத்து நான் அங்கே போய் எல்லாத்துலேயும் அந்த டென்ட் மேக்கிங்லேயே ஆகட்டும், அதுக்கப்புறம் கிராஸ் கண்ட்ரி ஆகட்டும், இப்படி எல்லாத்துலேயும் நல்லா ஓடி ஆடி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கல்ச்சுரல் கண்டிஜென்ட்டில் ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட்டு வந்தேன். 14 ஸ்டேட்ஸ் கலந்தது. அந்த 14 மாநிலங்கள் கலந்த இடத்துல நான் ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட்டு வந்த உடனே எங்களுக்கு வந்தெல்லாம் பார்ட்டி கொடுத்தாங்க தெரியுமா? நம்ம மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கையால் எங்களுக்கெல்லாம் தோசையெல்லாம் பரிமாறி எனக்கு கை கொடுத்து எனக்கு அவங்க கிஸ்ஸெல்லாம் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ நல்லா பாடுறீங்க, அதாவது என்னை பாட வச்சாங்க. எதில் வாங்கியிருக்கீங்க பரிசுன்னு கேட்டாங்க. பாட்டிலன்னு சொன்னேன். உடனே எங்கள் அம்மா கிட்ட கேட்டிருந்தேன், எப்படிம்மா இப்போ சப்போஸ் அந்த மாதிரிலாம் அப்போல்லாம் லெட்டர் தானே, அப்போ லெட்டரை போட்டு கேட்டுட்டோன்னே அந்த லெட்டர் வருமான்னு பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு வழியாக எப்படியோ பிடிச்சி அதுக்கப்புறமா அவங்க சொன்னாங்க, நீ அவங்கக்கிட்டலாம் போய் பாடினேன்னா நீ தமிழ் பாடலாம் பாடாத, ஹிந்தி பஜன் பாடு அப்படின்னாங்க. அந்த ஹிந்தி பஜன் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதை பாடலாமா? ராமத் நே ரங்கராசி ரானா, ராமத் நே ரங்கராசி ரானா, மே தோ சாவரியா ரங்கராசி, மே தோ சாவரியா ரங்கராசி, ராமத் நே ரங்கராசி. இப்படி அந்த மீரா பச்சனை பாடினேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ தான் அவங்க என்னை கட்டி அணைச்சின்னு புத்தகம் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் நீலம் சஞ்சீவ் ரெட்டி அப்போ அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் நீ என்ன பாட்டு பாடின காம்படிஷனில் அதை எனக்கு பாடு காமி அப்படின்னார். நான் உடனே இந்த பாட்டு நகுமோமுன்னு சொல்லிட்டு தெலுங்குல அதை பாடினேன். நகுமோ மூகனலே நீ நாஜாலே తెలిసి ఏ నగుమో ఓ మూగనలే ఏ నీ నాజాలే తెలిసి ఏ నగుమో ఓ మూగనలే నీ నాజాలే తెలిసి ఏ నన్ను బ్రో రా శ్రీ ரகுவரனே நகுமோ மோகனலேனே நாஜாலி తెలిసి இப்படி பாடின உடனே அவர் கிளாப் பண்ணிட்டு கண்ணை மூடின்னு கேட்டால் எம்எஸ் பாடுற மாதிரியே இருக்குது அப்படின்னார். இன்னும் சின்ன வயசு இல்லையா, அப்போது நல்ல கணீர்னு இருக்கும் குரல். ஸோ அந்த மாதிரி பாடி அவருடைய அப்ரிசியேஷனையும் நான் வாங்கினேன். இப்போது உங்களோட இசை பயணம் எப்படி ஆரம்பமாச்சு? ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பல சுவாரஸ்யமான அனுபவங்கள் இருந்திருக்கு இல்லைங்களா? இப்போ நம்ம தமிழ் இசை பற்றி பேசுவோம் மேடம். நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க இசை பேருரையெல்லாம் பண்ணும்போது தேவார பாடல்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் பண் அப்படின்னு வரும்போது இசைக்கும் தமிழ் பண்ணுக்குமான ஒரு தொடர்பு அப்படின்னா எப்படியெல்லாம் பாடல்கள் அமைஞ்சிருக்கு? அதாவது பண்ணு அப்படின்னு சொன்னால் நம்ம தேவாரத்தில் பன்முறைப்படி பாடல்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அதை ராகம்னு சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ராகம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போது உதாரணத்துக்கு நட்டப்பாடை அப்படின்னு பண்ணில் சொல்கிறோம், நாட்டை ராகத்தில் சொல்கிறோம். நாட்டைன்னு சொல்கிறோமே தவிர கம்பீர நாட்டையில் தான் பாடின்னு இருப்போம். அதனால் இந்த பசங்களுக்கு புரியறதுக்காக அது ராகம் பண்ணு அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் அதை பண்ணுன்னு தான் சொல்லணும். தேவார இசை பாடும்போதோ, ஏன் திவ்ய பிரபந்தத்தில் கூட பண் இசைப்படி பாடல்கள்லாம் இருக்குது, தேவாரத்துலேயும் இருக்குது. இப்போ பண் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். பண் நட்டப்பாடை அப்படின்னு சொன்னேன்னா, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி
தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மாங்கிவனே இதை வந்து பண் நட்டப்பாடைன்னு சொல்கிறோம். ஆனால் இதை வந்து ராகமாக நம்ம பாடணும் அப்படின்னாக்க கம்பீர நாட்டை அப்படிம்போம். கம்பீர நாட்டையில் நம்ம வந்து நிறையா கீர்த்தனைகள்லாம் இருக்குது. ஸோ அது வந்து இப்படி தான் நம்ம சொன்னமே தவிர, அதாவது தமிழ் இசையில் தமிழ் இசை பாடல்கள் கீர்த்தனைகள்லாம் எடுத்துட்டோன்னா, உதாரணத்துக்கு அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, இவாள்லாம் சீர்காழி மூவர், இந்த மாதிரி தஞ்சை மூவர், இப்படி நிறையா பேர் இருக்கா. இப்படி இந்த தமிழ் பாடல்கள் எல்லாமே அவர்கள் கீர்த்தனை வடிவத்தில் பண்ணினாலும் ராகம்னு தான் போடுவார்கள். ஆனால் இந்த தேவாரத்தில் மட்டும் பன்முறைப்படி தான் பாடணும். ஒரு சில பாடல்கள் வந்து பாடலாம், நம்ம இஷ்டத்துக்கு பாடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இதில் கூட அப்பர் சுவாமிகள் எழுதிய திருத்தாண்டகத்தில் எல்லாமே முழுக்க முழுக்க ஹரிகாம்போஜில் தான் பாடுவோம். அதை வந்து ஹரிகாம்போஜின்னு சொல்லியே பண்ண சொல்கிறதே கிடையாது, ஹரிகாம்போஜின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறது. அதில் வந்து பெருந்தகையை பெறற்கரிய மாணிக்கத்தை பேணி நினைந்து எழுவாத்தம் மனத்தே மன்னி இருந்த மணி விளக்கதனை பெருந்தகையை பெறற்கரிய மாணிக்கத்தை பேணி நினைந்து எழுவார்த்தம் மனத்தே மன்னி இருந்த மணி விளக்கதனை அப்படின்னு இந்த ராகத்தை அப்படியே எலாபரேட் பண்ணி, இதில் இன்னொரு 4 லைன் இருக்குது, இதை எப்படி எலாபரேட் பண்ணி இந்த மாதிரி பாடுறது, பண்ணி இசைப்படி பாடுறதுக்கு. இப்போது கல்லூரியில் வந்து நீங்கள் 20 ஆண்டு காலம் பணிபுரிஞ்சிருக்கீங்க. அந்த இசை கல்லூரி அப்படின்னு வரும்போது இதில் எந்த மாதிரியாக வகைப்படுத்தி ஒரு பாடத்திட்டங்கள் அமைஞ்சது? யாரெல்லாம் வந்து இதில் வந்து முழுமையாக இந்த இசைக்கலையை கற்றுக்க முடியும்? அதாவது இந்த இசைக்கல்லூரியில் உண்மையிலேயே சொல்கிறேன், நிறையா மாணவ மாணவிகளுக்கு வந்து பாட்டு கற்றுண்டு வரல, கற்றுக்காம தான் வராங்க. அவங்க கற்றுக்காம வரும்போது ஸ்ருதி பாக்ஸை பார்த்துட்டு இது என்னதுன்னு கேட்பாங்க. தெரியாது அவங்களுக்கு. ஸ்ருதினா என்ன மிஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸ்ருதி மாதா லய பிதான்னு தெரியாது அவளுக்கு. அப்போது அவங்களுக்கு அந்த அடிப்படை சங்கீதத்திலேருந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். பாட்டே தெரியலன்னா கூட பாட்டு தெரியணும்னு அவசியம் இல்லை. அதாவது நாங்கள் சொல்லி கொடுத்தா உடனே அவங்களுக்கு அதை வாங்கிட்டு பாடக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தெரியறதா அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். அந்த மாதிரி அந்த பசங்களுக்கு பாட்டெல்லாம் சொல்லி தருவோம். அப்போ அந்த பசங்க வந்து பாட்டு பாடும்போது, உனக்கு பாட்டு தெரியுமாம்மா, நீ ஸ்கூல்லலாம் தான் அந்த இறை வணக்கத்தெல்லாம் பாடுவீங்களா, அந்த பாட்டு தெரியுமாண்ணா? அதெல்லாம் தெரியாது, சினிமா பாட்டு தான் தெரியும்பாங்க. ஸோ சினிமா பாட்டு தெரியலாம், எந்த பாட்டு எந்த சங்கீதமும் வந்து குறைவான சங்கீதம் கிடையாது. அதுக்கு பேசிக் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே இந்த இசை தான் அடிப்படை, கர்நாடிக் மியூசிக். இந்த சாப்பா சாலேருந்து அந்த பசங்க கற்றுண்டாதான், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களுக்கு நல்லா அந்த பில்டிங் நல்லா உருவாக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த அடிப்படை சங்கீதத்தில் நாங்கள் ஸ்ருதியை போட்டுட்டு சா சொல்லுமா அப்படின்னா திருப்பி அவங்களுக்கு சொல்ல தெரியணும். பா சா அப்படின்னா அந்த சா மேல் ஸ்தாயில் அது நிற்கிறதா அப்படின்னு பார்ப்போம். சில பேருக்கு நிற்க முடியும், சில பேருக்கு நிற்க முடியாது. குரல் இல்லாதவர்களுக்கு விரல். ஸோ குரல் அவர்களுக்கு வரலை, அந்த வளர்ச்சி இல்லை அப்படின்னா அவர்களுக்கு வந்து
இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த குழந்தைகளாக இருப்போம். ஒரு சில குழந்தைகள்லாம் ரொம்ப நல்லா பாடுவாங்க, கொஞ்சம் ஸ்ருதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், வாய்ஸ் சும்மா கணீர்னு இருக்கும். சரி இவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தா வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு அது பண்ண முடியாது. அப்போ உடனே அம்மா உனக்கு குரல் வந்து கணீர் இருக்குது, நீ ஏன் ஃபோக் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது? ஃபோக் டிபார்ட்மெண்ட்டில் கணீர்னு பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு மைக்கெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கெல்லாம் மைக் வச்சா தான் பாட முடியும், அவங்களுக்கு மைக்கே வேண்டாம், அப்படி சும்மா கணீர்னு பாடுவாங்க. இன்றைக்கி உண்மையிலேயே அந்த மாதிரி பசங்கள்லாம் சங்கீதமே தெரியாமல் பாட்டெல்லாம் அழகாக கற்றுக்கிட்டு இந்த இதில் இந்த ஃபோக் டிபார்ட்மெண்ட்டில் பசங்க படிச்சுட்டு இன்றைக்கி சினிமாலலாம் பாடின்னு இருக்காங்க பசங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பசங்களை மாணவர்களை நாங்கள் உருவாக்குறோம். இந்த 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 ஆசிரியர் பயிற்சியில் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த மாணவர்களை உருவாக்குறோம் பாருங்க, இதில் தான் எங்களுக்கு பரம சந்தோஷம். கண்டிப்பாக மேடம். அதே மாதிரி நீங்கள் வந்து முதல்வராக இருந்தேன்னு சொன்னீங்களே, முதல்வராக இருந்தது அது சும்மா ஒரு இன்பிட்வீனில் ஒரு 3 மாதம் தான் நான் வந்து இருந்தேன். அட்மினிஸ்ட்ரேஷனை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னா, இசையை கற்று கொடுக்கணும் மாணவர்களுக்கு, நிறைய மாணவர்களை உருவாக்கணும். தெரியாத விஷயங்கள் இசையில் தெரியாத விஷயங்கள் எல்லாம் இசையை அவங்களுக்கு பயிற்றுவிக்கணும். இதுதான் எங்களுடைய ஆசை, அதை வந்து நான் நிறைவேற்றிட்டுருக்கேன். ஓகே, ஒரு இசை ஆசிரியராக இந்த இசை நுணுக்கங்களை பற்றி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னும் போது, ஒரு பயிற்சியாளர்ன்ற முறையில் நம்ம இசை வல்லுநர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த மும்மூர்த்திகளை பற்றிலாம் பேசுகிறோம், இந்த கீர்த்தனைகள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரியான ஒரு முழுமையான விஷயங்களை எப்படி நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க மாணவர்களுக்கு? அதுதான் நான் முதல்லயே சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி அந்த ஸ்ருதியை வச்சுட்டு எடுத்த உடனே நாங்கள் வந்து இந்த ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண கண் ஆயிரம் வேண்டாமோ, ஓ ஆடிக்கொண்டார். இந்த பாடல் வந்து ரொம்ப சிம்பிள், தமிழில் தான் இருக்குது. இது வந்து ஓ ஓ அதாவது அந்த பிரிக்காஸ் எல்லாம் அவங்களுக்கு வர்றது கஷ்டம். அதனால் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கூடுமான வரைக்கும் சங்கத்தீஸ் எல்லாம் குறைச்சி அவங்களுக்கு இசைன்னா இந்த பாடல்னா எப்படி இருக்கும், இதுதான் பல்லவி, இதுதான் அனுப்பல்லவி, இதுதான் சரணம் அப்படின்னு அவங்களுக்கு வகைப்படுத்தி அதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒன்றொன்னா ரொம்ப ஸ்பீடாகவே போக மாட்டோம், ரொம்ப நிதானமாக தான் சொல்லி தருவோம். ஏன்னா புரியணுமே. ஒரு நாளைக்கு எங்களுக்கு வந்து சில சமயம் 3 பீரியடு கிடைக்கும், ஒரு சில நாளைக்கு 1 பீரியடு தான் கிடைக்கும். அப்புறம் அந்த மாணவர்கள் வேறு ஒரு வகுப்புக்கு போயிடுவாங்க, அப்போ அவளுக்கு டைவர்ஷன்ஸ் நிறையா கிடச்சிரும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த 3 பீரியட்லேயும் அவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இசையை பற்றி அவங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லித்தருவோம். ஸோ அந்த மாதிரி அந்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க கொடுக்க அவங்களுக்கே ஒரு ஆர்வம் வர ஆரம்பிச்சிடும் கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கற்றுண்டு இப்படி அவங்களுக்கு வகைப்படுத்தி சொல்லித்தருது ரொம்ப. ஆனால் இந்த இந்த ஆசிரியர் இதில் வந்து பணியில் ரொம்ப பொறுமை வேணும். அடிச்சு இப்போ உனக்கு பாட்டு வராது, ஒன்றும் வராது, நீ இப்போ வேலையை பார்த்துன்னு போ அப்படிலாம் பேசவே கூடாது. பாட்டு வராத பசங்க யாருமே கிடையாதுங்க, எல்லாருக்குமே பாட்டு வரும், எல்லா குழந்தைங்களும் நல்லா பாடுவாங்க உண்மையிலேயே. அதாவது அந்த பசங்களை நான் வந்து எப்படி மோட்டிவேட் பண்ணுவேன்னா, சூப்பராக பாடினியே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப நல்லா இருந்தது. அது இன்னொரு இடத்துல இன்னொரு தடவை சில பசங்களுக்கு இயற்கையாகவே உருள்ற சாரீரம் இருக்கும், அதாவது தொண்டை நல்லா உருளும், அப்போது அது நமக்கே கேட்குறதுக்கு நம்மளே ஆஹா அப்படின்னு ரசிப்போம். அந்த அளவுக்கு மாணவிகளும் இருக்காங்க. அதாவது முக்கியமாக இதில் சொல்ல வேண்டியது என்னென்னா, பயிற்சி, நிறைய பயிற்சி நாங்கள் கொடுத்தாலும் அவர்களும் அதை நல்லா பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணினா பாட முடியாமல் இருக்கவே முடியாது. ஒரு இசை அறிஞராக இசை அனுபவம் அப்படின்னு நம்ம பேசும்போது 5 வயதிலிருந்து பாட ஆரம்பிச்சிருக்கீங்க, 7 வயதுலேருந்து இசை பேருரை நடத்திருக்கீங்க, இன்றைக்கி வரைக்கும் அந்த பயணம் சுவாரஸ்யமாக தொடர்ந்துட்டுருக்கு. அப்படின்னாலும் ஒரு பேராசிரியராக நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விதம், அந்த மாணவர்கள் எப்படி கற்றுக்குறாங்க, நீங்கள் கற்றுக்கிட்ட போது ஏற்பட்ட அனுபவங்கள்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி. நாள்தோறும் பல புதிய தகவல்களை நமக்கு வழங்கி வரும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாம் எத்தனையோ நூல்களை படிக்கிறோம். அண்மையில் எனக்கு கிடைத்த ஒரு நூல் படிப்பதற்கும் பார்ப்பதற்கும் உரியதாக இருந்தது. புகழ்பெற்ற கேலி சித்திர ஓவியர் அனந்தராமன் அவர்கள்
ஆங்கிலத்திலே மென் ஐ ஹாவ் மெட் என்று ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு பெரிய அளவிலான புத்தகம். நான் சந்தித்த மனிதர்கள் என்னும் பொருளில் எழுதப்பட்டிருக்கிற அந்த புத்தகத்தில் படிப்பதற்கு இருக்கிறது சரி, அது என்ன பார்ப்பதற்கும் இருக்கிறது என்றால், அவர் ஒரு கேலி சித்திரக்காரர். எனவே தான் வரைந்த படங்களையும் அதிலே பதிவிட்டிருக்கிறார். நாம் கார்ட்டூன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட கார்ட்டூன்கள், கேரிகேச்சர், அவை புத்தகத்திலே நிரம்பி இருக்கின்றன. அதிலேயும் பெரிய வியப்பு இல்லை. அப்படி பல நூல்களும் கூட வந்திருக்கின்றன. ஆனால் இந்த புத்தகத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. என்ன என்றால், இந்த கேலி சித்திரங்கள் பொதுவான நடைமுறைகளை ஒட்டியவையாக இல்லாமல் கேரிகேச்சர் என்கிற தலைவர்களை கேலி படமாக வரைகிற ஒரு பாணி அது முழுமையும் இருக்கிறது. பல்வேறு தலைவர்கள், இந்திய அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு தலைவர்களினுடைய படங்கள் கேலி சித்திரங்களாக வரையப்பட்டு அவற்றுக்கு கீழே அவர்களின் கையெழுத்தும் பெறப்பட்டு அதற்கும் கீழே 4-5 வரிகளில் அந்த தலைவர்களை பற்றிய குறிப்பும், கையெழுத்து வாங்குகிற போது அவர்கள் என்ன சொன்னார்கள் என்கிற ஒரு வரியுமாக அந்த புத்தகம் ஒரு வித்தியாசமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஒரு விதத்தில் மிகச் சுருக்கமாக பல தலைவர்களை, அவர்களினுடைய போக்குகளை அறிந்து கொள்வதற்கு அந்த புத்தகம் உதவுகிறது. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர் அல்லது ஒரு குறிப்பிட்ட நாட்டை சார்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட கோட்பாட்டை சார்ந்தவர்கள் என்கிற பாகுபாடுகளெல்லாம் எதுவும் இல்லாமல் பல்வேறு நாட்டினர், பல்வேறு கோட்பாட்டினர், பல்வேறு மதத்தினர் என்று எல்லா தலைவர்களையும், அன்றைக்கு புகழ் பெற்றிருந்த தலைவர்கள் அனைவரையும் கேலி படங்களாக வரைந்து அதை அவர்களிடத்திலேயே காட்டி அவர்களின் கையெழுத்தையும் பெற்று அவர்கள் சொன்னதையும் பதிவு செய்திருக்கிறார் என்பது ஒரு நல்ல, மிக தேவையான பதிவு என்று சொல்ல வேண்டும். யார் யாருடைய எந்தெந்த தலைவர்களுடைய படங்களெல்லாம் இருக்கின்றன. அட்லி பிரபுவிலே தான் அது தொடங்குகிறது. பிரதமராக பிரிட்டிஷில் இருந்த அட்லி பிரபு அவருடைய வாயில் புகைந்து கொண்டிருக்கிற அந்த புகையோடு சேர்த்து வரையப்பட்டிருக்கிற அந்த படம். அதற்கு பிறகு மவுண்ட் பேட்டன் இருக்கிறார், காந்தியார் இருக்கிறார், நேரு இருக்கிறார். இந்த பக்கத்திலே தமிழ்நாட்டுக்கு வந்தால் ராஜாஜி உண்டு, பெரியார் உண்டு, திரைப்பட நடிகர் ஜெமினி கணேசன் உண்டு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் உண்டு. இப்படி பலரையும் சேர்த்து பின்பகுதியில் யாசர் அராஃபத்தினுடைய படமும் கூட அந்த கேலி படமாக வரையப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பேரையும் பார்த்ததும் இதில் இருக்கிற பின்பகுதியில் இருக்கிற சிலரை நேரடியாக பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன். அந்த படம் மட்டும் இருக்கிறது. முன்பகுதியில் இருக்கிற எல்லோருடைய படமும் அதற்கு கீழே அவர்களின் கையெழுத்தும் இருக்கிறது. காந்தியாரினுடைய கையெழுத்து அவருடைய தாய்மொழியான குஜராத்தியில் இருக்கிறது. பங்களாதேஷில் இருந்த முஜிபுர் ரஹ்மானின் கையெழுத்து அவருடைய தாய்மொழியான வங்க மொழியில் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஐயா பெரியார் அவர்களின் கையெழுத்து தமிழ் மொழியில் இருக்கிறது. ஒவ்வொருவரும் என்ன சொன்னார்கள்? காந்தியார் நடந்து போவது போன்ற ஒரு கேலி சித்திரம் இன்றைக்கும் கூட இணையதளங்களில் நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். பல்வேறு பத்திரிகைகள் பயன்படுத்துகிற அந்த படம் காந்தியார் நடந்து போவது போல பின்பக்கத்தில் இருக்கிற படமாக இருக்கிறது. அப்போது காந்தியார் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், ஒய் திஸ் பேக் வியூ என்று கேட்டிருக்கிறார். எதனால் பின்பக்கத்தை வரைந்திருக்கிறாய் என்று. அப்போது அனந்தராமன் இன்றைக்கு வயது முதிர்ந்தவராக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்றைக்கு அவர் மிக இளைஞராக இருந்திருக்க வேண்டும். ஏன் இப்படி நீ பின்பக்கத்தை வரைந்திருக்கிறாய் என்று கேட்டிருக்கிறார். கேட்டு தட்டி கொடுத்து விட்டு காந்தியார் சொல்லியிருப்பதை அப்படியே அவர் பதிவு செய்திருக்கிறார். அதில் காந்தியாரினுடைய இயல்புகளும் அவருடைய விருப்பங்களும் நமக்கு புரிகின்றன. காந்தியார் சொல்லியிருக்கிறார், லேர்ன் ஹிந்தி, நீ இந்தியை படித்துக்கொள், அனந்தராமன் என்பது மிக நல்ல பெயர் என்று சொல்லியிருக்கிறார். இவை இரண்டும் காந்தியாரை பற்றிய சில புரிதல்களையும் நமக்கு தருகின்றன. அது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட காந்தியார் கேட்டிருக்கிற கேள்வி, எதற்காக பின்பக்கமாக வரைந்திருக்கிறாய்? ஒரு கேலி சித்திரத்தில், அதுவும் ஒரு பாங்கு, அவர் நடந்து போவது போல பின்னால் இருந்து பார்த்தால் கூட காந்தியை யாருக்கும் அடையாளம் தெரியும். அப்படி ஒரு அழகான கேலி சித்திரத்தை வரைந்திருக்கிறார். நேருவிடத்திலே கையெழுத்து வாங்கியிருக்கிறார். ஐயா பெரியார் இடத்துல வாங்கும்போது பெரியார் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எனக்கு இந்த கேலி சித்திரமெல்லாம் புரியும்னு நான் பொய் சொல்ல மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீ திறமையான பையன்தான் அர்த்தம், நல்லது, நல்லா வளர்ந்து வா என்று பெரியார் சொல்லியிருக்கிறார். அதுவும் அப்படியே பதிவாகி இருக்கிறது. இப்படி பலரிடத்திலேயும் பலரும் சொன்ன கூற்றுகள் இவருக்கான பாராட்டுகளாகவும் அமைகின்றன, அவர்களுக்கான இயல்புகளாகவும் அமைகின்றன. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களினுடைய படம் சட்டென்று நமக்கு அவர்தான் என்று தெரியவில்லை.
அதற்கு என்ன காரணம் என்று கீழே இருக்கிற வரிகளை படித்து பார்த்தால் நமக்கு புரிகிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு அடையாளம் உண்டு. பாரதியார் என்றால் அந்த தலைப்பாகையும் அந்த கோட்டும் தேவை. பெரியார் என்றால் தாடி வேண்டும். அவரவர்களுக்கு ஒரு அடையாளம் அந்த உருவத்தில் தோற்றத்தில் இருக்கிறது. அதுபோல் டாக்டர் ராதாகிருஷ்ணன் என்றால் அவர் தலையிலே கட்டியிருக்கிற அந்த வெள்ளை தலைப்பாகையோடு பார்க்கிற போது தான் ராதாகிருஷ்ணன் அவர்களே நமக்கு தெரியும். ஆனால் இந்த கேலி சித்திரம் அவரை தலைப்பாகை இல்லாமல் வரையப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஓவியர் அனந்தராமன் இல்லை, டாக்டர் ராதாகிருஷ்ணனே சொல்லியிருக்கிறார், எல்லோரும் என்னை அப்படித்தான் வரைகிறார்கள், எங்கே நீ என்னுடைய தலைப்பாகை இல்லாமல் படம் வரை பார்க்கலாம் என்று சொல்லி தலைப்பாகை இல்லாத கோலத்தில் வரைய சொல்லி அதனை அப்படியே அவர் வரைந்திருக்கிறார். மறுபடியும் நாம் கற்பனையில் அந்த சித்திரத்தின் மீது ஒரு தலைப்பாகையை பொருத்தி பார்த்தால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் எதிரில் நிற்பது போலத்தான் இருக்கிறது. முன்னாள் அமைச்சராக இருந்த மத்திய அமைச்சராக இருந்த என் கோபால்சாமி ஐயங்காரினுடைய படம் மிக வித்தியாசமாக இருக்கிறது. அவர் அந்த கோட்டும் சூட்டுமாக அவர் நடந்து போவது, அந்த உருவம் கேலி சித்திரத்துக்கே உரிய இயல்போடு அப்படி வளைந்திருக்கிற அந்த உருவமும், அதை அவரே பார்த்து கோபால்சாமி ஐயங்காரே பார்த்து உன்னுடைய தூரிகை வரையும் வேகம் ஓர் அழகாய்த்தான் இருக்கிறது என்று பாராட்டி இருக்கிற செய்தியையும் அந்த புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். புத்தகங்கள் என்றால் பல் வகையினதாக பல்வேறு வடிவங்களை உடையதாக வர வேண்டும், அதுதான் வளர்ச்சி. எல்லாம் படிப்பதற்குரிய புத்தகங்களாக இருக்க வேண்டும் என்பதில்லை. இப்படிப்பட்ட புத்தகங்கள் ஒரு புதிய முயற்சி. இந்த புத்தகத்தை புரட்டி பார்க்கிற போது நாம் பார்த்திருக்க முடியாத பல தலைவர்களினுடைய கேலி சித்திரங்களை பார்க்க முடிகிறது. நம்மில் எத்தனை பேருக்கு என்ஜி ரங்காவை தெரியும், எத்தனை பேருக்கு அதுல்ய கோஷை தெரியும். எனவே அவர்களையெல்லாம் வினோபா பாவேயினுடைய படமும் இருக்கிறது, சுவாமிகளினுடைய படங்கள், சாமியார்களினுடைய படங்களும் இருக்கிறது, பெரியார் போன்ற பகுத்தறிவாளர்களின் படமும் இருக்கிறது, காமராஜர் படம் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட பல்வேறு படங்கள், அந்த ஒட்டுமொத்தமாக கேலி சித்திரங்களை பார்க்கிற போது எனக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் படமும் கவிஞர் பாரதிதாசன் படமும் தான் சற்று வேறுபாடாக இருந்தது. ராதாகிருஷ்ணன் படத்துக்கான காரணம் என்ன என்பதை நான் குறிப்பிட்டேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசனினுடைய உருவம் நாம் நினைக்கிற, பார்க்கிற, அறிந்திருக்கிற உருவத்தோடு அவ்வளவு பொருந்தவில்லை என்று தோன்றுகிறது. மற்றபடி அத்தனை படங்களும் அப்படியே தத்துருவமாக, அதுவும் படமாக வரைவது வேறு, கேலி சித்திரமாக வரைகிற ஆற்றல் என்பது வேறு. அப்படி கேலி சித்திரங்களாக வரையப்பட்டு அவர்களின் கையெழுத்துகளையும் நாம் பார்க்கிற வாய்ப்பையும் அந்த நூல் தந்திருக்கிறது. இது ஒரு நல்ல முயற்சி. இளைய தலைமுறை இந்த புத்தகத்தை கண்டிப்பாய் புரட்டி பார்க்க வேண்டும். அதில் தலைவர்களின் படம் இருக்கிறது, அவர்களின் கையெழுத்து இருக்கிறது, அவர்களின் கருத்தும் இருக்கிறது. இந்திய அளவில் கல்வி தரத்தை உயர்த்த பலரும் முயற்சிக்கின்றனர். இருப்பினும் நம் கல்வி சரியானதாக அமைந்தால் மட்டுமே அதற்கான வேலை வாய்ப்புகளும் சரியானதாக அமையும். எனவே இன்றைய ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளை பற்றி பார்க்கலாம். நம் விடியலை வாழ் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்று மகிழ்ச்சி கொண்டு இன்றைய தினம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி, அதாவது பட்டய கணக்காளர் படிப்பை முடித்த பின் எந்த விதமான வேலைவாய்ப்புகள் உள்ளன என்பதை பற்றி பார்ப்போம். படிப்பிற்கு வேலை, படிப்பினால் நிதி ஈட்டுவது என்பதே வேலையை சார்ந்த இன்றைய நிலையில் இந்த பட்டய கணக்காளர்களுடைய படிப்பை பொறுத்தவரையில் அறிவை கொண்டு நிதி ஈட்டலாம், ஆற்றலை கொண்டு நிதி ஈட்டலாம், அனுபவத்தின் பேரில் நிதி ஈட்டலாம், அமோகமாக நிதி ஈட்டலாம். இவ்வாறு 4 வகைப்பட அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு. அறிவு நிதி என்று எடுத்துக்கொண்டால், இந்த அறிவு நிதியில் நாலேஜ் என்கின்ற சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் என்கின்ற குவாலிஃபிகேஷனை முடித்தவுடன் அவர்களுக்கு உடனடியாக சந்தையில் என்னென்ன வேலைகள் உள்ளன என்று பார்க்கும் பொழுது அவர்கள் தன்னால் உள்ள பிராக்டிஸ் எனப்படுகின்ற சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இன் பிராக்டிஸ் என்கின்ற இடத்தில் ஆடிட்டிங், டாக்ஸேஷன் மற்றும் ஃபைனான்ஷியல் பிளானிங், கன்சல்டன்சி இப்படிப்பட்ட வேலைகளை அவர்களாக எடுத்து தன்னால் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு, முதல் வாய்ப்பு இருக்கின்றது. இதை தவிர பேங்கிங், இன்சூரன்ஸ் அண்ட் கார்ப்பரேட் செக்டரில்
பல வேலைவாய்ப்புகள் அவர்களுக்கு உண்டு. இந்த அவர்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்கின்ற அறிவை பெற்றதன் காரணமாக, அந்த பதிவை முடித்ததன் காரணமாகவே இவ்வாறு பேங்கிங் செக்டார்களிலும் இன்சூரன்ஸ் செக்டார்களிலும் கார்ப்பரேட் செக்டார்களிலும் அவர்களுக்கு வேலை கிடைக்கின்றன. பேங்கிங்கில் பார்க்கும் பொழுது இப்பொழுது தமிழகத்தின் பிரேமா ஜெயக்குமார் என்பவருக்கு அகில இந்திய முதல் மாணவியாக அவர் மதிப்பெண் பெற்ற பொழுது தமிழக அரசு அவரை பாராட்டி பரிசு கொடுத்தது. அந்த பிரேமா ஜெயக்குமார் இன்றைய தினம் பேங்கிங் செக்டாரில் மும்பையில் இந்தியன் வங்கியில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார். இவ்வாறு இன்சூரன்ஸ் செக்டாரில் இன்சூரன்ஸ் அண்டர்டேக்கிங் மற்றும் கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்களுக்கு வேலைவாய்ப்புகள் அமோகமாக உள்ளது. மற்றும் கார்ப்பரேட் செக்டாரில் புதிய கம்பெனி சட்டம் வந்த பிறகு அமோகமான வேலைவாய்ப்புகள் அறிவை கொண்டு, அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்கின்ற படிப்பினை கொண்டு அவர்களுக்கு கிடைக்கின்றது. இந்த படிப்பினை கொண்டு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பை தவிர ஆற்றலினாலும் அனுபவத்தினாலும் அமோகமாகவும் வாய்ப்பு கிடைக்கும் வகையில் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் படிப்பு இருந்து கொண்டிருக்கும் நிலையில், இந்த அறிவை சார்ந்த வேலை என்கின்ற விதத்தில் பார்த்தோமானால் இந்தியாவில் மட்டும் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அவர் போய் முதலில் வேலை சேரும் பொழுது 7 லட்சம் முதல் 14 லட்சம் வரை ஆண்டு ஊதியமாக பெற வாய்ப்பு உள்ளது. அதே வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது யூஎஸில் வந்துட்டு யூஎஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேப் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பின் கணக்குப்படி $40,000 முதல் $1,10,000 வரை வேலைவாய்ப்புகள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை தேடிக்கொண்டு இருக்கின்றது என்பது ஒரு உண்மை. இவ்வாறு பார்க்கும் பொழுது இந்த ஆடிட், டாக்ஸேஷன் மற்றும் ஃபைனான்ஷியல் பிளானிங் என்று சொன்னோம். இந்த ஆடிட் என்று பார்க்கும்பொழுது அதிலே ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பல வாய்ப்புகள் உள்ளன. சர்வீஸ் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் மற்றும் ஏனைய சட்டங்கள் அனைத்திலும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகப்பட்டவர் அவருடைய படிப்பின் காரணமாகவும் அவர் பெற்ற அறிவின் காரணமாகவும் அதில் தன்னுடைய கிளையண்ட்டுகளுக்கு நல்ல ஒரு மதிப்பான ஒரு அறிவுரையை சொல்லுவதன் மூலம் அவருடைய அவருடைய பயிற்சியின் காரணமாக வந்த அறிவு, அந்த அறிவினால் கிடைக்கக்கூடிய ஊதியம், அந்த நிதியினை கொண்டு அவர்கள் மேலும் மேலும் அவர்களுடைய ப்ராக்டிஸை முன்னிறுத்தி கொண்டு ஃபைனான்ஷியல் பிளானிங் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் மற்றும் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. பேங்கிங் செக்டார் என்று சென்றோம் என்றால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் மற்றும் கிரெடிட் மேனேஜ்மெண்ட், ப்ராஜெக்ட் அப்ரைசல், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்கின்ற பல விதங்களில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு உண்டு. இன்சூரன்ஸ் கம்பெனிகளில் எடுத்துக்கொண்டு என்றால் அண்டர்டேக்கிங் பிஸ்னஸ் மற்றும் கிளைம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவர்களுக்கான வேலைவாய்ப்பு உண்டு. இதை தவிர அவர்கள் கார்ப்பரேட் செக்டாரில் இன்றைய தினம் பார்க்கும் பொழுது புது கார்ப்பரேட் சட்டத்தின்படி கஸ்டமர் உடைய ஓரியன்டேஷன் அதிகமாக வந்திருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஆஸ் எ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நிறைய வேலைவாய்ப்புகள் கார்ப்பரேட் செக்டரிலும் வந்துள்ளது. இவ்வாறு இந்த அறிவினை கொண்டு வரக்கூடிய வேலைவாய்ப்புகளாக இவை அனைத்தையும் நான் பார்க்கின்றோம். இந்த அறிவினை காரணமாக கொண்டு இந்த ஆல் இந்தியா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸாமினேஷனில் கடந்த 2 வருடங்களாக பார்க்கும் பொழுது முதல் மாணவர்களாக தேர்ச்சி பெறுபவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்பது ஒரு உண்மை. போன வருடம் ஜான் பிரிட்டோ அகில இந்திய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஃபைனல் எக்ஸாமினேஷனில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். இந்த வருஷம் ஸ்ரீராம் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். இவ்வாறு இவர்களுக்கெல்லாம் பார்க்கும் பொழுது முன்னுதாரணமாக பிரேமா ஜெயக்குமார் தமிழ்நாட்டிலிருந்து மும்பை சென்று அகில இந்திய அளவில் முதல் மாணவியாக தேர்வு பெற்ற பொழுது அவருக்கு 45 இடங்களிலிருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தன்னால் வீடு வந்து சேர்ந்தது. அதில் அவர்கள் இந்தியன் பேங்கில் வேலை செய்வதற்கான வழிமுறையை கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் தேவை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் என்பது பார்க்கும் பொழுது 5 லட்சத்துக்கான சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் தேவை இருக்கும் பட்சத்தில் 2,50,000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் மட்டுமே உள்ளதன் காரணமாக ஒருவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் படிப்பை படித்து தேர்ச்சி பெற்று
அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்ற அறிவினை பெற்று வந்தார் என்றால் அவரை வரவேற்க எல்லா விதமான வேலைவாய்ப்புகளும் அவருக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் இன்னும் சொல்லப்போனால் இந்த ஃபைனான்ஷியல் பிளானிங் அப்படின்ற சொல்கிற ஒரு விதத்தில் பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸுங்களுக்கு ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அவர்களுடைய பணம் அவருடைய ஃபைனான்ஸை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்கின்ற வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு வழிமுறையும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ராக்டிஸில் உண்டு. இது இல்லாமல் இன்னும் மேலும் பார்க்கும் பொழுது இந்த அறிவு சார்ந்த விதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 விதமான வகைகளில் அவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த விதமான சர்வீஸ் டேக்ஸ் ஆகட்டும், வேட் டேக்ஸ் ஆகட்டும், இதில் அறிவு சார்ந்து அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்கின்ற பேருக்காகவே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னால் பேங்கிங் செக்டாரில் பிரான்ச் ஸ்டாச்சுட்டரி ஆடிட் மற்றும் சிஎன்டேஜி ஆடிட் இதெல்லாம் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் செய்யணும்னு அட்டஸ்ட் ஃபங்க்ஷனோடு இருக்கின்றது. இது இல்லாமல் இன்கம் டேக்ஸில் 44AB செக்ஷன் ஆடிட் இது மாதிரியான ப்ராக்டிஸுக்கான வழிமுறையும் செய்திருக்கின்றார்கள். இவ்வாறு அறிவை சார்ந்து இந்த படிப்பை சார்ந்து இல்லாமல் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்கின்ற அறிவை சார்ந்து இருக்கக்கூடிய நிதி ஆதாரங்கள் பல விதத்தில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுகளுக்கு உண்டு. இதே போல் ஆற்றலின் வாயிலாகவும் அனுபவத்தின் வாயிலாகவும் அமோக வாயிலாகவும் நிதி சேருவதற்கான வேலைவாய்ப்புகள் என்னென்ன உள்ளது என்பதை நாம் அடுத்த இதழில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.